ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சுந்தரகாண்டம் அடுத்த பகுதி. அங்கே அந்த மகாத்மாவான வாயு தேவனை உப்பு கடலுக்குள்ளே தள்ளுறாள் ஒழியும். அந்த உப்பு தண்ணியில் தள்ளப்பட்டன்னா எல்லா ரெக்கைகளையும் மறைச்சுண்டு உங்களுடைய தந்தையால் பாதுகாக்கப்பட்டேன். ஆனால் நான் உங்களை உபசரிக்கிறேன். ஏன்னா வாயு என்னால் போற்றத்தக்கவர். உங்களுக்கும் எனக்கும் இடையே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த உறவு இருக்குது. முன்னர் நிகழ்ந்த சம்பவங்கள்லாம் இப்படி இருக்கிறச்சே நீங்கள் மனப்பூர்வமாக எனக்கும் கடலரசனுக்கும் ஒரு திருப்தியை தரணும். அதாவது என்னோட கோரிக்கையை ஏற்றுக்கணுங்கிறார். வானரரே, நீங்கள் இப்படி இளப்பாரிக்கோங்க, உபச்சாரத்தை ஏற்றுக்கோங்க, அன்பை பெரிதாக நினைங்கோ. உங்களை பார்த்ததால் எங்களுக்கு நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அப்படின்னு சொல்லப்பட்ட அனுமான் அந்த உத்தமமான மலைக்கிட்ட சொல்கிறார், நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், உன்னோட உருந்து உபச்சாரத்தில் மயங்கிட்டேன். உங்ககிட்ட தங்க மறுத்ததால் என்கிட்ட கோபம் கொள்ள வேண்டாம். காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக காலம் என்னை விரட்டின்ருக்கு. பகல் பொழுது போயின்றிருக்கு. வானரர்கிட்ட சூழ் உரைச்சிருக்கேன். இங்கே எனக்கு கால தாமதம் ஆறத்துக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மலையை கைகளால் கட்டி தழுவிண்டு சிரிச்சுண்டே ஆகாயத்தை நோக்கி போறாராம் அனுமான். அந்த வாயுகுமாரரோ மலை கடல் ஆகிய இருவராலும் பெருமையோட பார்க்குறார். உரிய ஆசீர்வாதங்களால் போற்றி மலை கடல் ஆகிய இரண்டையும் விட்டு மேலே வெக உயரத்துக்கு தாவி நிர்மலமான ஆகாயத்தில் தந்தையின் வான வெளியில் போகிறார் வாயுகுமாரர். இன்னும் மேலே போய் அந்த மைனாக மலையை பார்த்துண்டு நிர்மலமான வானவெளியில் பிடிப்பு ஏதும் இல்லாமல் போகிறார். பிறரால் செய்ய முடியாததும் அனுமனால் இரண்டாவதாக செய்யப்பட்டதுமான மைனாகத்தை வெற்றி பெறார். காரியத்தை பார்த்து அங்கே இருந்த எல்லா தேவர்களும் சித்தர்களும் மாமுனிவர்களும் அவரை போற்றி வணங்குறார். தங்கமயமானதும் நல்ல சிகரங்களை உடையதுமான அந்த மலை அனுமானை உபசரித்து அந்த செய்கையால் ஆகாயத்தில் இருந்த தேவர்களும் 1000 கண்ணுடைய இந்திரனும் சந்தோஷப்படுறார். சசி தேவிக்கு பதியான இந்திரன் தழுதழுத்த குரல்ல நல்ல சிகரங்களை கொண்ட பர்வத சிரேஷ்டனை பார்த்து தானே கூறுறான், பொற்சிகரத்தை உடையவனே, மலை மாதிரி உன்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு நான் அபயம் அளிக்கிறேன். நீ ரொம்ப நல்லவன், சௌக்கியமாக இருப்ப. அச்சப்படுவதற்கு பல காரணம் இருந்தாலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் 100 யோஜனையை கடந்து செல்பவரும் பராக்கிரமம் உடையவருமான அனுமானுக்கு நீ மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்க. தசரத குமாரர் எப்படியெல்லாம் ராமனுடைய தூதனா இந்த வானரர் போறார், அவருக்கு நீ எப்படி மரியாதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேவர்களோட தலைவனும் 100 யாகங்கள் செய்தவனுமான இந்திரன் மகிழ்ந்ததால அந்த மலை ரொம்ப பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சு அவரால் வரம் கொடுக்கப்பட்ட அந்த மலை இப்போ முதல் மேலேயே நின்றுண்டு ஆசீர்வாதம் பண்ணுறதாம். கொஞ்சம் தூரம் போனதும் அனுமானும் அந்த கடற் பிரதேசத்தை அடையிறார். அப்போ தேவ கந்தர்வ சித்தர்கள் சூரியனுக்கு ஒப்பா ஒளி படைச்ச அந்த நாக மாதா சுரசை கிட்ட பின்வருமாறு சொல்றார். வாயுகுமாரான ஸ்ரீமான் கடலுக்கு நீங்க மேலே தாண்டி சென்றுட்டு இருக்கும்போது அவருக்கு அனுமான்னு பெயர் வந்துதான். அப்போ ரொம்ப பயங்கரமான வானலாவி நிற்கிற அந்த மலை போன்ற ராட்சச வடிவத்தை ஏற்று வளைந்த கோர பற்களோட சிவந்த கண்களை உடைய முகத்தோட தோன்றி அவருக்கு கொஞ்சம் இடையூறு செய்ய
மறுபடியும் அவருடைய பராக்கிரமத்தை நாங்கள் பார்க்குறோம். முதலாவதாக மைனாக நிகழ்ச்சியில் அறிஞ்சுக்கிறோம், ஏதேனும் ஒரு உபாயம் செஞ்சு உன்னை ஜெயிக்கிறாரா அல்லது சோகத்தை அடைய போகிறாரான்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாளாம். இப்படி சொல்லிண்டே அந்த தேவியோ சுரச தேவர்களால் கௌரவிக்கப்பட்டு நடுக்கடல்ல அழகற்றதும் ஒழுங்கில்லாததுமான எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதுமான ராட்சச உருவத்தை எடுத்துட்டு வானத்தில் நீந்தின்னு இருக்கிற அந்த அனுமனே சூழ்ந்துட்டு இவ்வாறு சொல்கிறாளாம், வானர வீரனே, தெய்வங்களால் நீ எனக்கு உணவாக அளிக்கப்பட்டிருக்கிற, நான் உன்னை சாப்பிட போகிறேன், என்னோட இந்த வாய்க்குள்ள புகு. இப்படி சுரசையால் சொல்லப்படுறார். வானரரோ கைகூப்பிண்டு இன்முகத்தோட சுரசகிட்ட சொல்கிறாராம், தசரத குமாரனும் ஸ்ரீமா ராமனும் சகோதரரான அவருடைய லக்ஷ்மணனும் மனைவியான வைதேகியோட தண்டகாரண்யத்துக்கு வந்தார். ராட்சசர்களால் பகை கொள்ளப்பட்ட அவர் வேறு காரியத்தில் மாரீச்சமான பின்தொடர்ந்து போயின்னு இருக்கும்போது அவருடைய மனைவி புகழ்பெற்ற சீத்தைன்னு தெரியும் எல்லாருக்கும், ராவணனால் அபகரித்து செல்லப்பட்டார். அந்த ராமனுடைய உத்தரவுப்படி அவர்கிட்ட சீத்தையோட தூதுவனாக நான் போயின்னு இருக்கேன். ராமனுடைய நாட்டில் வசிக்கிற நீ அவருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர், அவரை பற்றி எனக்கு என்ன கவலை அப்படின்னு சுரச நினைக்கிறாள். சீத்தையை பார்த்துட்டு தவறுகள் செய்யாத ராமன் கிட்ட அந்த செய்தியை தெரிவித்து உன் வாயை அடையிற, இது நான் செய்கிற சத்தியம் அப்படின்னு சொன்னாராம் அனுமான். இந்த அனுமானுடைய கதையை தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 இப்படி மூச்சுக்கு மூச்சு சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்ம உடல்லையும் அந்த ரத்தத்துலேயும் மூச்சு காத்துலேயும் அது தொடர்ந்து நமக்கு எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை மட்டுமே கொடுக்கும். அந்த அனுமான சொல்லும் போதெல்லாம் நாம் அனுமன் ஸ்லோகங்கள் ஏதான நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம். வீர தீர சூர ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.